Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. என்ன மெஷின் வாங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மெஷின்கோட பட்ஜெட்டு, அப்புறம் நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து வந்து மெஷினில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த செக்மெண்ட் மெஷின் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட்டு, அடுத்து தேவைகள், அடுத்து செக்மெண்ட், இது மூணும் நம்ம பார்த்தாச்சு. பட்ஜெட்டை விட்டுடலாம். தேவைகளை வச்சு நம்மளோட மெஷினோட செக்மெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேவைகள் வந்து நான் அகைன் ஒன்ஸ் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. என்னென்ன தேவைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க. ரெண்டாவது வந்து நான் எனக்கும் ஸ்டிச் பண்ணுவேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, அப்புறம் வீட்டு பக்கத்தில் வெளியிலேருந்து யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடை வச்சுட்டு அந்த கடையில் நானே உட்காந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அஞ்சாவது, கடை வச்சுருப்பேன், கடையில் நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லர்ஸ் மாஸ்டர்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இதுதான் 5 கேட்டகரி. ஸோ 5 கேட்டகரியிலையும் நீங்கள் எந்த செக்மெண்ட் மெஷின் வந்து வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் வந்து பேசிக் பெடல் மிஷின் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெடல் மிஷின் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது, இல்லை எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் தேவைப்படும், நான் வந்து கொஞ்சம் நல்லா இதாக யூஸ் பண்ணுவேன், ஃபியூச்சர்ஸ் நான் நிறைய விரும்புவேன் அப்படின்னு இருக்கிறவங்க பேஸ் மாடல் ஃபேஷன் மேக்கர் மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது கேட்டகரி, நான் எனக்கும் ஸ்டிச் பண்ணுவேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பெடல் மிஷின்லேயே கொஞ்சம் பெரிய மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபேஷன் மேக்கரில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் மிஷின் வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சூட்டாக இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு ஸ்டிச் பண்ணுவேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுவேன், அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து நிறைய இடம் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கி நீங்கள் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீட்டில் ஸ்பேஸே இல்லை, பட் நான் நிறைய ஃபியூச்சர்ஸும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். ஃபேஷன் மேக்கர்லேயே கொஞ்சம் ஹையர் எண்ட் மிஷின் நிறைய ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடை வச்சு கடையில் வந்து நானே உட்காந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷின், ஒரு ஃபேஷன் மேக்கர் மிஷினில் லோ வேரியன்ட் மிஷின் ரெண்டுமே வச்சுக்கணும். ஸோ ஃபேஷன் மேக்கர் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்க்கும்போது ஸ்டிச்சிங் எல்லாம் நீங்கள் அதில் பண்ணிவிட்டு, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது மாடர்னாக பட்டன்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபேஷன் மேக்கரில் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஷன் மேக்கர் மிஷினே வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸோடு இருக்குது. பட்டன்ஸ்லாம் அடிக்கிறது, பட்டன் ஹோல் ரெடி பண்ணுறது, அதுவே வந்து சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல், 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் அப்படிலாம் வருது. ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடை வச்சுட்டு கடையில் வந்து டெய்லர்ஸ் மாஸ்டர்ஸ் போட்டு அவங்க கையில் ஒரு மிஷினை வாங்கி கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா ஜென்ஸ் ஒரு டெய்லர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து அவங்க ஒரு ராவாக ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின்லாம் வந்து சூட் ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல் மிஷின்லலாம் ஃபியூச்சர்ஸ் வராது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம்னா, இண்டஸ்ட்ரியல் மிஷின் ஒன்று வாங்கிட்டு அதை ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ஓவர்லாக், அதுக்கப்புறம் பட்டன், அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து தனித்தனியாக ஒரு மிஷின் வந்து வாங்கிடணும். ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மெஷினோட செக்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வாங்குறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அடுத்து வர வீடியோவில் நியூ மெஷின் யார் வாங்கலாம், ஓல்டு மெஷின் யார் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.